நடந்த இது வந்து மிரட்டி கல்யாணம் பண்றதுக்கு அவர் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு அதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்க. ஒரு குழந்தைய மிரட்டி நம்ம வந்து சாக்லேட் கொடுப்பேன், அப்பதான் இதை கொடுப்பேன், அப்பதான் நீ இதை பண்ணணும்னு சொல்லலாம். 2 பேரும் என்னது 35+. அவரை நான் கூட்டிட்டு போய் மிரட்டி எப்படி நான் ஒரு 15 போஸ்ட் போட்டிருப்பேன் அவரை பத்தி. ஏதாவது ஒரு போட்டோ அவர் உருனோ இல்லை கோவமாவோ ஏதாவது ஒரு போட்டோ நீங்க எடுத்து என்கிட்ட காமிங்க, இதுல வந்து அவர் இதா இருக்காரு, நீ அவ்வளோ ஹாப்பியா தான் அந்த வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். ஒரு பர்த்டேயோட சர்ப்ரைஸ் வீடியோ, அதுல எவ்வளோ ஹாப்பியா இருக்கிறாரு. எப்படி வந்து மிரட்டி தான் பண்றாங்கன்னா இந்த மெசேஜ்ல என்ன இருக்கு? லவ் யூ பொண்டாட்டின்னு இருக்கு. லவ் யூ பொண்டாட்டிங்கிறது ஒரு பர்சனை நான் மிரட்டி வந்து அந்த வார்த்தையை வாங்க முடியுமா? இது எப்போ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு? ஜூன் 25. என்ன அமைச்சிருக்காரு? திரும்ப அமைச்சிருக்காரு. ஆஃப்டர் 12 years I got one soulmate. அவர் வாயால அவர் சொன்னது, அவர் மெசேஜ். I don't want to lose you. இந்த மாதிரி என்கிட்ட ஏகப்பட்ட மெசேஜ் இருக்கு. லவ் யூ பொண்டாட்டி, நீ இல்லாம நான் இல்ல, உன் மடியில தான் நான் சாவேன். அந்த மாதிரி என்கிட்ட நிறைய மெசேஜஸ் இருக்கு. பட் இன்னைக்கு வந்து வெளியே வந்து ஜாய் மிரட்டி தான் இது பண்றா, காசுக்காக தான் இது பண்றான்றா. எனக்கு புரியல. காசுக்காக இருந்தா இன்ஃபேக்ட் நான் வந்து அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் காமிக்க சொல்லுங்க. எனக்காக அவர் என்ன ஸ்பெண்ட் பண்ணாருங்கிற பேங்க் ஸ்டேட்மெண்ட் காமிக்க சொல்லுங்க. எனக்கு அவர் வீடு வாங்கி கொடுத்துருக்காரா, இல்லை வந்து பங்களா வாங்கி கொடுத்துருக்காரா? என்னோட இருந்த 2 காரையும் அவர் தான் வந்து அதை வந்து சேல் பண்ணாரு. சேல் பண்ணிட்டு BMW நான் பே பண்றேன்னாரு. எனக்கு தேவையே இல்லை அது. நான் 2 நல்ல கார் வச்சிருந்தேன், அதெல்லாம் கொடுக்க வச்சு இன்னைக்கு வந்து நான் அவர் ப்ராமிஸ் பண்ணது, நான் தான் கட்டுவேன் தங்கம், நான் தான் உன் புருஷன் எல்லாம் சொல்லிட்டு போனாரு. இன்னைக்கு வந்து நான் காசுக்காக இருக்கேங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு. காசுக்காக அவர் இப்ப வரைக்கும் எனக்கு எதுவுமே பண்ணதே கிடையாது. காசுக்காக இருந்தா காசை வாங்கிட்டு சமைதியா போயிடுவா. இப்படி வந்து ரோடு, தெரு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் வாசல்னு உட்காந்து சண்டை போட்டு, அதுவும் என்னோட ஹெல்த் இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் வந்து ஃபைட் பண்ணணும்னு எனக்கு ஒரு அவசியமே கிடையாது. ஒரு அப்பாவா என்ன பண்ணாரு? அந்த குழந்தை NICUல இருக்கு. என்னால ஒரு நாளைக்கு அது 10 minutes தான் பார்க்கவே முடியுது. ஆனா ஒரு அப்பா இன்னைக்கு அந்த குழந்தையை கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட், நீ எல்லாம் இப்போ ஒரு அப்பாவா? அந்த குழந்தையோட சாபம் உன்னையும் உன் குடும்பத்தையும் சும்மா விடுமா? விடவே விடாது.